நான் வந்து நடிக்கிற படம் எந்த படமும் ப்ரொமோஷனுக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டும் நான் வந்து அப்போ வந்து அந்த பிராண்டுன்னு ஒன்று இருந்தாக்கா ப்ரொமோஷனே தேவையில்லை. ப்ரொமோஷன்லாம் சும்மா கதை. ஒரு டேரக்டர்லேயும் பிராண்ட் இருக்குது. பாலா சார் படம் நல்லாயிருக்கும், சங்கர் சார் படம் நல்லாயிருக்கும். 2 4 6 8 எடுத்துகிட்டு 1,00,000 அதுக்கு போட்டு சுவாகா 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 ஓம் நமோ நாராயணா ஒளிஞ்சு போ பிடிச்சிரு அழிஞ்சு போ வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வராத கூட்டம் ஒரு யூடியூப் சேனலில் போய் ப்ரொமோஷன் பண்ணி நியூஸ் 10 சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா. எல்லாருக்கும் வணக்கம். இது பேய் படங்கிற படம் வந்து இப்போ தான் பூஜை போட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாரு வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சவுண்டை பேசுங்க. காத்துக்கிறப்ப வீச வேண்டாமா? எனக்கு அதிகமாக பேச வராது. அதெல்லாம் பேச வராதுன்னா இனிமேல் பேசுனா தான் பேய். பேசுங்க. பார்த்திங்கன்னா படம் நல்லா இப்போது கதை சொன்னோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் வந்து சொன்னார், தமிழ் சார். படம் நல்லா கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள். அதே மாதிரி எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய படம் நான் வந்து நடிக்கிற படம் எந்த படமும் ப்ரொமோஷனுக்கு போகக்கூடாதுங்கிறது மட்டும் நான் வந்து கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து ப்ரொமோஷன் போகிறது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அது வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு வந்து பொய் ஏமாத்துறானுங்க எல்லாம் அதானே. ப்ரொமோஷன் போகவே கூடாது. ஒரு காலத்தில் வந்து இசைஞானி இளையராஜா அவர் ஃபோட்டோ போட்டால் படம் ஓடிச்சு, அது பிராண்டு. அப்புறம் ஒரு காலத்தில் வடிவேல் சார் ஃபோட்டோ போட்டால் படம் ஓடிச்சு, அதுக்கெலாம் ப்ரொமோஷனே கிடையாது, அது பிராண்டு. விஜய் சார் ஃபோட்டோ போட்டு படம் ஓடிச்சு, பிராண்டு. சிவகார்த்தியன் சார் வந்து வருத்தப்படாத வாலிப சங்கம் பார்த்திங்கல்ல, அந்த கட்டத்தில் வந்து அவருடைய சிவகார்த்தியன் சார் படமாக நல்லாயிருக்கும். அப்போதைக்கு அது பிராண்டு. விஜய் சேதுபதி சார் அவரும் ஒரு காலத்தில் பிராண்டு. அப்போ வந்து அந்த பிராண்டுன்னு ஒன்று இருந்தாக்கா ப்ரொமோஷனே தேவையில்லை. ப்ரொமோஷன்லாம் சும்மா கதை. அதனால் நான் நடிக்கிற படத்துக்கு எந்த ஒரு ப்ரொமோஷனும் தேவையில்லை. பிராண்டுங்கிறது வந்து எல்லா இடத்தையும் இருக்கும். பிராண்டுங்கிறது காமெடி நடிகர்கிட்டையும் இருக்கும். கவுண்டமணி சார் இவங்க நடித்தா போய் இவங்க நடித்தா ஒரு பிராண்டு. கவுண்டமணி சார், செந்தில் சார் நடித்தா படம் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு போய் பார்க்குறதுக்கு ஒரு பிராண்டு. அப்போது காமெடி ஆக்டர்கிட்டையும் பிராண்ட் இருக்குது. மியூசிக் டைரக்டர் அவங்க பேரை சொல்லியும் இந்த மியூசிக் டைரக்டர் படம் பண்ணாங்கன்னா, அவங்க மியூசிக் போட்டாங்கன்னா அதை போய் பார்க்கலாம், அது ஒரு பிராண்டு. பாலா சார் படம் டைரக்ஷன், ஒரு டைரக்டர்கிட்டையும் பிராண்ட் இருக்குது. பாலா சார் படம் நல்லாயிருக்கும், சங்கர் சார் படம் நல்லாயிருக்கும். அப்போது வந்து இந்த பிராண்டு இப்போதைக்கு இல்லை. இப்போது 2024 பிராண்ட் இல்லை. அதனால் ப்ரொமோஷனை தேடி, அதாவது ஒரு சினி உலகம் வந்து ஒரு சினிமா துறையிலேருந்து வந்து ஒரு சோசியல் மீடியா ப்ரொமோஷனை தேடி போயிட்டுருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து அது பிடிக்கல. அது வந்து என்னுடைய படத்துலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வரலாம் அப்படின்ட்டு தான். அதுக்கான ஹார்ட் ஒர்க் அதிகமாக பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். வேறு யாரையும் இழிவுபடுத்தி பேசல. காப்பி அடிக்காமல் பண்ண சொல்கிறார், அவ்வளோதான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் ப்ரொமோஷன் பண்ணாலும் வெளியே மக்களுக்கு தெரிய வரும். ப்ரொமோஷனுக்கே வர மாட்டேன்னு சொல்கிறது வந்து எப்படி? அது ப்ரமோஷன் வந்து பிராண்டுன்னு ஒன்று இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பாங்கல்ல. இப்போ வந்து இவங்க படம், இப்போ அஜித் சார் படம்னா எல்லோரும் போய் பார்க்குறாங்கல்ல. இப்போ இவங்க காமெடியாக நடித்தா போய் பார்ப்பேன். எனக்கு ஹீரோ கூட தேவையில்லை, ஒரு காமெடியாக இந்த காமெடி ஆக்டர் நடித்தா நான் போய் பார்ப்பேன், நல்லாயிருக்கும் படம். இந்த டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணால், பாலா சார் டைரக்ஷன் பண்ணால் அந்த படம் நல்லாயிருக்கும். அப்போ அந்த பிராண்டு தான் விஷயம். அப்போ பிராண்ட் இருந்தால் உங்களுக்கு எதுக்கு என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டென்ட் நல்லா இருந்தால் எவனாக இருந்தாலும் பார்ப்பாங்க, யாராக இருந்தாலும் பார்ப்பாங்க. ஆர்டிஸ்ட்டுங்கிற வேலையே இல்லைங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் எதுக்கு வந்து இப்போது ப்ரமோஷனை தேடி நீங்கள் போயிட்டு அந்த படத்தை ஓட்டுறீங்கன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் படம் பண்ணுறீங்க? விஷால் சார் பார்த்தீங்கன்னா 5 கோடி கீழே இருக்க படம் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணாதான் படம் ரீச் ஆகும்னு சொல்லி பேசியிருக்காங்க. இப்போ சார் ரீசெண்டாக வந்து ரத்னா படமே இருக்கட்டுமே, சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா இறங்கி சோசியல் மீடியா எல்லா இடத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணனால தான் படம் ரீச் ஆச்சு. நீங்கள் ப்ரொமோஷனே பண்ண இல்லை, அதுதான் இல்லை நீங்கள் சொல்கிற கரெக்டு. இவரோட பட்ஜெட் படம் என்ன தெரியுமா? 1 கோடி ரூபா. 1 கோடி ரூபாய்க்கு என்ன ப்ரொமோஷன் பண்ண முடியும், அதான் உள்ள பண்ண முடியும். இவங்க என்ன அவங்க எதிர்பார்க்குறேன், எங்களோட கதையும் எங்களோட நடிப்பையும் பாருங்கள், எங்களுடைய கண்டென்ட்டை பாருங்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தவிர பட் 4 கோடி 3 கோடி படம் இருந்தால் அவங்களாம் ஒரு லெவல் நின்றுட்டாங்க. இதே விஷால் வந்து என்ன செல்லமேன்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படம் எத்தனை 75 லட்ச ரூபா. அந்த படம் 75 லட்ச ரூபா. இன்றைக்கி அதை எடுத்தால் இன்றைக்கி 7 கோடி ரூபாய்க்கு மேலே ஆகும். ஆனால் ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லோரும் சொல்லுவாங்க, சார் உங்களை மாதிரி ஆளுங்க இவர் மாதிரி ஆள் ஜெயிச்சா இவங்களும் எல்லாம் மேலே வந்துட்டாங்கன்னா எல்லாம் மறந்துடுவாங்க சார். இதுதான் உண்மை. இவருடைய கண்டென்ட் நல்லா இருந்து நீங்களாம் பார்த்து சப்போர்ட் பண்ணால் தான், நீங்கள் சப்போர்ட் பண்ணால் இவங்களை பெரிய ஆள் வர முடியும். நீங்கள் கேள்வி கேட்கல 1000, அந்த கேள்வி கேட்டால் அது அவங்களுக்குன்னு ஒரு நியாயம் சொல்லும்போது அதை நீங்கள் அதை எடுத்து வெளியப்படுத்தணும். நீங்களே ரத்தனை ஓடிச்சு அப்படின்னா அது ஓடினாலும் ஓடலாம், அவங்க லாஸ் கிடையாது, அவங்க விற்றுருவாங்க. எப்படி அடுத்தடுத்து படம் பண்ணாங்க, இவங்களை யார் பண்ணுவான், இவங்க யார் காப்பாற்றுறது? இந்த படம் ஓனா தானே இவங்க லைஃபு. இந்த ஓனாலும் இந்த டீமெல்லாம் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்களை இவங்களோட கனவு யார் காப்பாற்றுறது? அப்போ ஆடியன்ஸு, அப்போ படம் நல்லா இருந்தால் இவங்க ஜெயிப்பாங்க, அடுத்தடுத்து படம் பண்ணாங்க. அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் அதுதான் சொல்கிறார் காத்துக்கருப்பு. இவங்களுடைய மெயின் காரணம் கண்டென்ட்.
ஏங்க நான் தான் சொன்னேன், கழுதையை போட்டு ஓட விட்டு எடுத்தால் கூட படம் ஓடுனா அது கதை நல்லா இருந்தால் ஓடும். அதே மாதிரி தான் இந்த படம், இது பேய் படம் கண்டிப்பாக ஓடும். அதை நாங்கள் ஓட வைப்போம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். சார் தேட்டர் கிடைக்கிறதெல்லாம் பொய் சார். படம் நல்லா இருந்தால் தேட்டருக்காரன் ஃபோன் பண்ணுறான் சார், எனக்கு தேட்டருக்காரன் ஃபோன் பண்ணுறான் சார், எனக்கு வந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து கீப்பில் அவங்களே பணம் கட்டுறாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, தேட்டரை பாதி பேர் போய் சொல்லி ஏமாத்துறாங்க. சத்தியமாக கிடையாது. தேட்டருக்காரர் நல்லா இருந்தால் கலெக்ஷன் கரெக்டாக கொடுக்குறாங்க. ஏன்னா நான்லாம் வந்து 89லேயே நான்லாம் மீனாசாட்சியிலேருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து எல்லாம் இருந்து பார்த்து வந்தேன். அவங்களுக்கு கலெக்ஷன் கரெக்டாக வந்தால் எங்கள் காசை தூக்கி போட்டுருவாங்க. கலெக்ஷன் சரியா இல்லையா இல்லைன்றாங்க. மிஞ்சி போனால் ஒன்று சொல்லட்டுமா, உண்மையாக சொல்லட்டுமா, நான் போய் சொல்ல மாட்டேன். தேட்டர் ஹவுஸ்ஃபுல் போனால் 10 டிக்கெட்டு போட்டு தேட்டர் எடுப்பாங்க. எதுக்கு தெரியுங்களா? அந்த லோக்கலில் உள்ள கவுன்சிலரு, லோக்கலில் உள்ள இன்ஸ்பெக்டரு, இபியில் உள்ளவங்க, இவங்களுக்கு ஒரு 10-15 டிக்கெட்டு, அந்த டிக்கெட்டு மட்டும் தான் சொல்லுவாங்க. சார் 10 டிக்கெட் வந்து இன்ஸ்பெக்டர் கேட்டார், லோக்கலில் கேட்டால் சொல்லி மற்ற எல்லாமே கரெக்டாக டீசர் வரும். இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்கு வரலன்னா நம்ம ஆளுங்க படத்தை சரியாக எடுக்கிறது இல்லை. இப்போ பாரு, இந்த மஞ்சள் பாய் பாய்ஸ்லாம் ஓடிச்சுனாங்க. கேரளாவிலே அந்தளவு வசூல், தமிழ்நாட்டில் வசூல். இன்றைக்கி பசங்க கையில் தான் படத்தோடைய டேர்ம்ஸ் கண்டிஷன் இருக்குது. பெரியவங்க யாரும் படம் பார்க்க வரதில்லை. எந்த ஒரு வயசானவங்களோ குடும்பத்தில் ஃபேமிலியில் அதை மீறி நல்லா இருந்தால் தான் வர்றாங்க. அப்போ இன்றைக்கி படம் பார்க்குற மாதிரி இவங்களை மாரி இளைஞர்கள் தான் படம் பார்க்குறாங்க. இவங்க தான் படத்தை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து கொண்டு வராங்க. அதனால் படம் நல்லா எடுத்தால் இந்த காத்து கருப்பு நாள் இவர் பெரிய ஹீரோ வரலாம், நாளை இவரே விஜய் வரலாம், அஜிதா வரலாம், சூர்யா வரலாம், சிம்பு யார் வேணா வரலாம். இவங்க எல்லாரும் இவங்களே சிம்பிளானு வரலாம், கலையாக வரட்டும். இல்லை சொல்கிறேன், இல்லை நான் சொல்கிறது அந்த ரேஞ்சுக்கு வர சொல்கிறேன். நான் ஒரு இவர் ஒரு பெரிய ஹீரோ வந்து நமக்கு ஒரு காட்சி கொடுப்பார்ல, கொடுக்கல நாங்கள் சங்கத்துலேருந்து சண்டை போடுவோம்ல, திருப்பி இதேமாதிரி பேட்டி கொடுப்போம்ல, என்ன கலை. அதனால் எல்லாரும் பூவோட நாரும் மணக்கும் தான் எங்களுடைய எண்ணம். எல்லாரும் வெற்றி அடையணும், யாருமே தோக்கக்கூடாது. சினிமா நம்பி ஒவ்வொரு வரவங்களும் இப்போ நான்லாம் வந்து இந்த அளவுக்கு உங்களை பேட்டி கொடுக்குறேன். என்னோடய உழைப்பு, என்னோடய உயர்வுங்கிற மாரி என்னோடய உழைப்பில் தான் வந்து ஜெயிச்சு உங்களுக்கு பேட்டி கொடுத்து நீங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்கி நீங்கள் மிகப்பெரிய லெவலில் நீ பண்ணுறாங்கன்னா என்னுடைய உழைப்பில் தான் ஜெயிச்சிருக்கேன். அதுமாதிரி ஒவ்வொரு நடிகரும், ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு ஹீரோயினிலும் அவங்க நடித்து தான் வந்திருக்காங்க. ஏமாற்றி வந்து யாரும் ஜெயிச்சதில்லைங்கிறது தான் இது உண்மை. இவர் கண்டிப்பாக ஜெயிப்பார், இந்த படம் ஓடும். சார் இது பேய் படம், அவ்வளோதான். ஒரு ஹாரர் மூவி. இது ஒன்லைன் கூட சொல்ல முடியாது, சொன்னால் டோட்டலாக மூவியே வெளியில் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டோரி. நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். தேட்டரில் வந்து பார்க்கணும். கலை வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் மூவியாக ட்ரை பண்ணுறாங்க. சரி. நீங்கள் சார் காமெடி மாதிரி இல்லை, அவர் ஆக்சுவலாக வந்து இவர் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய காமெடி கண்டென்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் நான் அவர் காமெடியாக மட்டும்தான் அதில் யூஸ் பண்ணேன். ஏன்னா அவரோட ஜோனரே காமெடி தான். நல்லா காமெடி பண்ணுவார், நல்லா நடிகர். ஆக்ஷன் பண்ண மாட்டாருன்னா என் படத்துக்கு அது தேவையில்லை. என் படத்தில் இருக்க எல்லாமே ஹீரோ ஹீரோயின் தான், என்னை தவிர எல்லாமே ஹீரோ ஹீரோயின் தான். இது ஸ்டோரி அப்படி தான். உண்மையில் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். மனோகர் சார் கொண்டு அவரும் ஒரு ஹீரோ தான். அவருக்கு ஒரு சென்டிமெண்ட், மனோகர் சாருக்கு மட்டும் ஒரு பெரிய சென்டிமெண்ட் சீன் இருக்குது. அவர் ஒரு புதுசாக அவரை காட்டணுன்ற ஒரு முயற்சியில் நான் அவருக்காக ஒரு சீன் எழுதியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் சீன் அவருக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். காமெடியோட ஒரு சென்டிமெண்ட் சீன் வச்சுருக்கோம். எல்லாருமே வந்து எங்களை யூடியூப்பில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் ரெண்டு நல்லா ஃப்ரெண்ட்ஸ் நினச்சிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது, எதிரி. இல்லை, எங்களுக்கு இன்னொரு போட்டியாளர் அவர் தான். எனக்கு அவர் போட்டி, அவருக்கு நான் போட்டி. அதான் உண்மை. அவரை வச்சு நான் பெரிய லாய்க்கு நினைப்பேன், என்னை வச்சு அவர் பெரிய லாய்க்கு நினைப்பேன். இதுதான் எங்களுக்குள்ள. என்ன அவர் எப்படி எடுத்துக்கிறேன்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. 2 பேரும் ஆகும் ஆகிடுவோம். இல்லை, அதுதான் உண்மை. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நாங்கள் யூடியூப்பில் சேர்ந்து வீடியோ பண்ணும்போது பழக்கம், அவ்வளோதான். மற்றபடி பிஸ்னஸ் ரீதியாக தான் நாங்கள் 2 பேரும் கமிட்மெண்ட்ஸ், அவ்வளோதான். இவ்வளோ வரிசை உட்காந்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு இருக்கீங்க. ப்ரொமோஷன் வந்து ப்ரொமோஷனுங்கிறது வந்து புரிஞ்சுக்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரொமோஷனுங்கிறது வந்து பெரிய பெரிய ஹீரோ பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் இப்போ நிறைய ஆடியன்ஸ் வராங்க, எங்களுக்கு வரல. அதனால எங்களுக்கு வரணுங்கிறதுக்கு நாங்கள் வந்து படத்தை நல்லா எடுத்து நாங்களே ப்ரொமோட் பண்ணி வர அளவுக்கு நாங்கள் அதை முயற்சி பண்ணுவோங்கிறது அவர் தெளிவாக சொல்ல தவிர, பட் பண்ண மாட்டோம்னா அவர் சொல்கிறாருங்கிறது வந்து அவரோட கருத்து. ஆனால் எங்களோட பொறுத்தவரை இந்த படத்தை போய் இவங்க வந்து பப்ளிசிட்டி பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு என்ன பட்ஜெட்டோ அதை கண்டிப்பாக பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் ப்ரொமோஷன் பண்ணாமல், போஸ்ட் அடிக்காமல், பேனர் வைக்காமல், தேட்டருக்கு கொடுக்காம, கீப்பு பணம் கட்டாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா? அது ப்ரொமோஷன் தான். அவர் சொல் தனிப்பட்ட கருத்தில் ரஜினி, கமல் அவங்களாம் வந்து வச்சு வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு அதுமாதிரி இவங்களுக்கு ஒரு டார்கெட்டை உருவாக்கிக்கிறதுக்காக நாங்கள் அதுமாதிரி கொண்டு வருவோம், நாங்கள் முயற்சி பண்ணுவோங்கிறத சொல்கிறேன். அதான் கருத்து கருப்பு. சரி, இப்போ ப்ரொமோஷன்னா என்ன சார்? ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லுங்களேன். இதுதான் ப்ரொமோஷன் சொல்லுங்கிறாரு, எங்களை பார்த்து வரட்டும் சார். கொஸ்டின் பண்ணீங்களா? ப்ரொமோஷன் என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு. ப்ரொமோஷன்னா இல்லை, அது ஓகே. ப்ரொமோஷனுங்கிறது வந்து இப்போ அதை தாண்டி வந்து நாங்களாம் யூடியூப்லேருந்து பணத்துக்கு வரணும்னு நாங்கள் போராடுறோம். இப்போ எங்கே போயிட்டுருக்கு நீங்களே சொல்லுங்கள். இது கரெக்டாக? உண்மையாக நான் ஃபீல் பண்ணுறேன். யூடியூபராக இருந்தேன் அப்படின்னு நான் வருத்தப்படுறேன். சினிமா யூடியூபர்லாம் இங்கே வரணும்னு நினைக்கிறோம். இங்கே இருந்து அங்கே போனால் என்ன சினிமா நல்லா இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள், இது கரெக்டாக? நான் சொல்கிறது அதான் சொல்கிறேன். வேற இப்போ இருக்கிறவங்களே இருந்துட்டு இருக்கணும், இவங்க வரவே கூடாதா? இப்போ எம்ஜிஆர் வந்தார், அண்ணா வந்தார், கலைஞர் வந்தார், எம்ஜிஆர், சிவாஜி வந்தார், ரஜினி, கமல், நம்ம இவங்க வரக்கூடாதா?
இல்லை இவங்க வரவே கூடாதா? அவங்களே தான் இருக்கணுமா? அப்புறம் ப்ரொமோஷனுங்கிறது அவங்க வளர்ந்தா அவங்களுக்கு வருவாங்க. எங்களுக்கு ப்ரொமோஷன் வந்து வேணும் சார். இப்போ ப்ரொமோஷன் வந்து வேணுங்க சார். இப்போ படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா சன் டிவி, கேடிவி எல்லா டிவிலையும் ட்ரைலர் வரும். அது ப்ரொமோஷன். இப்போ எங்கே போயிட்டுருக்கு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரொமோஷன்? எங்கள் தாத்தா காலத்து கண்டென்ட் நான் சொல்கிறேன். ப்ராங்க் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு எங்கள் வயசில் சொல்ல, எங்களுக்கு தெரிஞ்சு நாங்களாம் யூடியூப்ல பண்ணால 10 பேர் அவனே செட் பண்ணி ப்ரொமோஷன் சொல்லி அவனே 10 பேர் லிங்க் அனுப்பிச்சு ப்ராங்க் பண்ணுறது என்னன்னு எங்களுக்கு தெரியும் சார். ப்ராங்க்லாம் தாண்டி தான் வந்திருக்கோம். இப்போ ப்ராங்க்ன்ற பேரில் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, அது ரியலாக பண்ணலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் நாங்கள் சொல்லுங்கள். அப்படி இல்லைங்க, நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நாளைக்கு 2000 நான் 1 லட்சம் வாங்குவேன். 2000 4000 8000 எடுத்துட்டு பாக்கி 1 லட்சம் நந்திக்கு போட்டு சுவாகா 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 ஓம் நமோ நாராயணா ஒளிஞ்சு போ பிடிச்சிட அழிஞ்சு போ டயட் இதோட படம் பண்ணாத அப்படியே பண்ணுறானுங்க. என்ன பண்ண முடியும்? அதை தான் தெளிவாக சொல்கிறாரு கலை. யாராவது சொல்ல சொல்லுங்கள். எவனாவது வாங்கின காசு வேலை செய்யணும் சொல்லி சினிமாக்கிறேன் சொல்லுங்கள். எவனா ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் நான் இந்த நிமிஷம் என்னோட சங்கத்தை நான் ரிலீன் பண்ணிட்டு போகிறேன். நான் கரெக்டாக வேலை செஞ்சு சம்பளம் வாங்குறேன். 100ல் ஒருத்தர் இருப்பான் 2 பேர் இருப்பான். அதை தான் கலை கரெக்டாக சொல்லுகிறார். புறமா சொல்லி ஏமாத்துறானுங்க. அதை வந்து அன்றைக்கி நம்ம போன படம் இதில் கமலாத்தில் சொல்லியிருந்தேன். வாங்கண்ணா வணக்கம் படத்தில் சன் டிவிக்கு சன் மியூசிக் கொடுங்க, ஜெயமேஸ் கொடுங்க, இசையாரி கொடுங்க, பாலிமர் கொடுங்க, தந்தி டிவி கொடுங்கன்னு டிவி சேனல் மட்டும் கொடுத்துருவேன். ஆனால் அதில் கரெக்டாக போடுறாங்க. அது ஒரு 10 நாள் போட்டால் 2 நாளை பார்த்துட்டு 10 ஆடியோஸ் வரான். புறமா சொல்லி எவன் வர்றான்? அவனே வர்றது போப்பா காசு கிட்ட வாங்குற மாதிரி 1 லட்சம் அவனே வர்றதில்ல தேட்டருக்கு. இவனே சொல்லிடுறான் அதெல்லாம் படம் ஒன்றும் இல்லை, பேருக்கு நம்ம ப்ரொமோஷன் வாங்கிட்ட காசை போடு அப்படின்றான். இது என்ன போய் சொல்லுவீங்க? அதை நான் சொல்லக்கூடாதுன்னு இப்போ நீ கலை சொல்ல வச்சிட்டாரு. 100% சினிமாவில் ஏமாத்திரம் இருக்கான். அந்த ஏமாத்திரம் மாறினாலே சினிமா நல்லா இருக்கும். வாழ்ந்த மேலே போனவங்களுக்கு மறந்துட்டாங்களெல்லாம். அடுத்த ஹெல்ப் பண்ணுறது இல்லை, எதுவும் பண்ணுறதில்லை. அவனுங்களே 10 பேர் பிடிச்சி 10 பேர் டேரக்டர் அவனுங்களே படத்தை எடுத்து அவங்களே யூஸ் பண்ணி அவங்களே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இவங்களை மேலே வளரணும்னா எங்களெல்லாம் நீங்கள் தூக்கி விடணும், நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். இதான் உண்மை. யாராலையும் சினிமா அழிக்க முடியாது. இது பேய் படம் கண்டிப்பாக ஜெயிச்சு இவங்க மறுபடியும் இதேமாரி உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்து நீங்களும் மாலை கழுத்துமா வர இருப்பீங்க. சார் எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ நீங்கள் வந்து ப்ரொமோஷனை பற்றி கேட்டிங்கல்ல. இப்போது வந்து ஒரு படத்தில் வந்து ஒரு நடிகர் நடிக்கிறாரு. அந்த நடிகர் நடித்து அந்த தேட்டருக்கு வராத கூட்டம், அந்த டேரக்டர் வந்து டைரக்ஷன் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் வராத கூட்டம், ஒரு யூடியூப் சேனலில் போய் ப்ரொமோஷன் பண்ணி அந்த யூடியூப் சேனல் 1 லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சுருப்பாங்களா? அவங்க மூலயமா அந்த கூட்டம் வரும் நம்புறீங்களா நீங்கள்? அவங்க மூலயமா அந்த கூட்டம் வந்தாக்கா அது அந்த 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 டேரக்டருக்கு என்ன மரியாதை, அந்த நடிகருக்கு என்ன மரியாதை, அந்த சினிமா ஹீரோவுக்கு என்ன மரியாதை? தேட்டரில் படம் பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு நம்ம நல்ல படத்தை நம்ம தமிழ் எடுப்பார், ஜெயிப்பார். இதே பெருசு மீட்டில் உங்களுக்கு பேட்டி கொடுப்பாரு. Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.